அதை பற்றி இந்த இதில் எழுதிட்டாங்க ஓதியத்தில். யோகிகள் இருதயத்தில் உபாசிப்பார்கள், கர்மகாண்டிகள் அக்னியில் உபாசிப்பார்கள், பக்தி காண்டிகள் விக்கிரகத்தில் உபாசிப்பார்கள், ஞானிகள் எங்கும் உபாசிப்பார்கள். அதனால இருதயம் பூர்வ மத்தின்னு இப்ப சொல்லிட்டாப்புல அங்க கொண்டு போய் குவிக்கிறது, எண்ணத்தை வைக்கிறது, எண்ணத்தை கான்சன்ட்ரேஷன் பண்றது. அது மாதிரி பண்ணி பயிற்சி பண்றதுனால என்ன லாபம்? பயிற்சி பண்ணி இருக்காங்களா யாரும்? பயிற்சி பண்ணவங்களதான் கேட்கணும். இல்ல கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல அதனோட தொடர்பு இருக்கலாம். அது மாதிரி இதுல என்ன லாபம்? முடிவு, அதனுடைய முடிவுக்கு போயிருக்காங்களா யாரும்? அதனுடைய முடிவுக்கு யாரும் போனதா தெரியல. இப்ப அந்த காலத்துல இருந்திருக்காங்க, யோகிகள் எல்லாம் பெரியவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அதனுடைய முடிவு தான் சமாதி. அதனுடைய முடிவு தான் சமாதி. இப்ப யாராவது சமாதிக்கு போனவங்க இருக்காங்களா? அந்த நிலையை பெற்றவங்க இப்ப யாராவது இருக்காங்களா? இல்ல. எல்லாம் மெடிடேஷன் தியானம்னு அதுல 108 தியானம், பல வழியை பலது சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே ஒரு அது எப்படி இருக்கும், அப்படி இருக்கணும், அதுல பல நன்மை, எண்ணங்கள் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், அது இருக்கும், இது இருக்கணும், அதுக்கு பல இது சொல்றாங்க. அதுல எவ்வளவு பேர் நிக்க முடியுது? கடைசியா முடிவா அதுல என்ன கிடைக்குது, என்ன லாபத்தை பெற போறாங்க? அப்படி தியானம் பண்ணி பயிற்சி பண்றதுனால என்ன லாபம் வரப்போகுது? அந்த லாபத்தை சொல்லுங்க. சாதாரணமா தியானம் பண்ணி பண்ணா சாதாரண லாபங்கள் கிடைக்கும். சன்மார்க்கம் சாதாரண லாபத்துக்கு வர சொல்லி இருக்கு. அதுதான் இப்ப விஷயம். இப்ப நம்ம இங்க வந்திருக்கிறது, பெருமான்கிட்ட வர்றது பெரிய லாபத்தை கருதி தானே வர்றோம். பெருமானே சொல்றாருல, இதுவரைக்கும் அற்ப லாபத்தை தான் பெற்றுக்கொண்டார்கள், நீங்கள் அதுக்காக வரல, நீங்க பெரிய லாபத்தை பெறணும். அந்த பெரிய லாபம் தான் மரணமில்லா பெருவாழ்வு, பேரின்ப சித்தி பெருவாழ்வு, சாகா நிலை, அப்படி இப்படின்னு அவங்க நிறைய சொல்லிட்டு போறாங்க. அதுதான் நம்முடைய லட்சியம். அந்த லட்சியத்துக்கு தான் நாம சன்மார்க்கத்துக்கு இங்கே வந்திருக்கோம், பெருமாட்டம் வந்திருக்கோம். அப்படி வரும்போது இதுக்குரிய பாதை என்னவோ அந்த பாதையில போகணும். இது மாதிரி ரூட்ல போனோம்னா ஒரு சாதாரண சின்ன இடத்துல நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாம ட்ரெயின்ல போகும்போது இதுல பார்த்து டிக்கெட் இல்லாம பிரயாணம் பண்ணிட்டு நடுவீட்டுல இறக்கி விடுறோம்ல, அது மாதிரி இறக்கி விட்டுறோம். எங்க இறக்கி விட்டுறோம்னா என்ன, அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போன உடனே டக்குன்னு அதோட முடிஞ்சு போடும். அவ்வளவுதான் ஒண்ணு. அதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அடுத்தபடியா வேற விஷயம் கிடைக்காது. இல்லைன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு வேறு மாதிரி ஆனாலும் ஆகும். சரியா போகலன்னா ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் அனுபவிக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில 2 பேர் கூட இருக்காங்க. அந்த மாதிரி இதுல போய் ரொம்ப பிரச்சனைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறவங்க இருக்காங்க. இப்ப ஐயாட்ட தான் வச்சு அதை தீர்வு காண்றோம். அது மாதிரி அதனால அந்த ரூட்டு போவாதீங்கிறார் ஐயா. அதனால ஒளி பெருமான் தீபத்தை எடுத்து வச்சு தீபத்துல வாங்க அப்படின்னு. தீபத்தை எடுத்து வச்சு வைக்கிறதே பாக்குறதுக்கு தான் வச்சது, அங்க போய் கண்ண முடிக்கிறதுக்கு இல்லை. நம்ம அங்க போய் கண்ண முடியும், அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப குறிப்பிட்டு இவ்வளவு ஸ்பெசிபிக்கா செய்ய சொல்லுது. தீபத்தை பார்க்கணும். தீபத்தை பார்த்து பழகுனீங்கன்னா, பார்க்கறதுனா வெறும் மெட்டீரியலா பார்க்காம கொஞ்சம் மானசீகமா அதுகிட்ட உறவு ஏற்படுத்திங்கிறத ஒரு குறிப்பு வைக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஒரு கருத்தோட, ஒரு லட்சியத்தோட அதுகிட்ட பேசணுமே. அப்படி ஒரு பேசுறது மாதிரி தெய்வத்துக்கிட்ட நம்ம பேசுறோம்ல, மனம் விட்டு மானசீகமா பேசுறோம்ல, அதே மாதிரி தெய்வத்துக்கிட்ட அந்த உரிமை, இந்த உரிமைய அங்க அந்த உரிமையா வேற எந்த சிந்தனையும் இல்லாம ஐயாட்ட தொடர்பு கொள்ற மாதிரி ஒளி சமூகத்துல உட்கார்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அப்ப அது உங்களுக்கு சில விசேஷமான அனுபவத்தை கொடுக்குது. அது சீக்கிரமா உங்களை மேலேற்றும். அது இதுல கிடைக்கிற லாபத்தை விட பல மடங்கு லாபம் அதிகமா இருக்கும். அப்படி ஒரு எளிய ரூட்டை அவர் சொல்றாரு ஐயா. அதனாலதான் தீபத்தை எடுத்து வச்சு தீப முன்னிலையில் ஆண்டவர் தெய்வம், அதை தான் இப்ப நம்ம சொல்றோம்.
ஐயா சொல்றாங்க இந்த கண்ணாடி வச்சு பார்த்தாருன்னு சொல்றாங்க. வாழ்க்கை வரலாறு ரூம்ல அண்ணியா இருக்கு படிக்க முடியல வச்சு கண்ணாடி வச்சு பார்த்தாரு, முருகர் கிடைச்சாருன்ற மாதிரி தான் வழக்கம். ராமலிங்க சுவாமி மெத்து மேல அதான் வெளியில படிக்க முடியல, ரூம் போட்டு கொடுங்க மேலன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி வைங்கன்னு சொல்லிட்டு அவர் எதாவது வச்சு பார்த்துட்டு போறாரு. நமக்கு ஏன் நம்ம சொன்னதுதான் நமக்கு கடைசியா நமக்கு என்ன சொல்லிட்டு போனோம், அதுதான் நமக்கு அதுதான் நமக்கு கடைசியா சொல்லிட்டு போனது இது. நான் பிடிச்சிக்கிட்டு இதுங்க ஐயா, நான் அவர் கண்ணாடியை வச்சு பார்த்தாரா, முகத்தை பார்த்தாரா, பின்னாடி பார்த்தாரா, உடம்ப பார்த்தாரா, இல்ல அதுல யாரு தெரிஞ்சா என்ன தெரிஞ்ச இந்த ஆராய்ச்சிலாம் எனக்கு இல்லை. ஏதோ நமக்கு கொஞ்சம் கிடைச்சதா அது மக்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு கடைசியா சொன்னது இந்த இருக்கு, கண்ணுக்கு நேரம் இருக்கு விளக்கு எடுத்து வச்சு ஐயா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதை பத்தி நம்ம சிந்திச்சு போகாம அவரு 50 வயசுல மாடிக்கு போகும்போது அவங்க அப்பாட்ட ஒரு கண்ணாடி கேட்டா அதை வச்சு பார்த்தாரா, அதை நோண்டினாரா, அதை என்ன ரசம் பூச்சி இருந்துதா பூச்சி அதுல யாரு தெரிஞ்சுது யாரு போடலன்னா இதுக்கு ஒரு 5-6 வருஷம் ஆகணுமா இதே பேசிக்கிட்டே? அப்புறம் எதுக்கு இது இந்த கதை? அவர் ஏதாவது வச்சுன்னு பாத்துட்டு போறாரு. அவர் செய்ய சொன்னதான் நம்ம செய்யறத நான் பேசினது. இப்ப அது ஏன் நமக்கு ஆராய்ச்சி? அதை நான் ஆராய்ச்சி பண்றது இல்லைங்க. நமக்கு அவங்க செய்ய சொன்னது எதுவோ அதுதான், அதைத்தான் நம்ம ஒரு அவங்க கடைசியா நமக்கு என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதைத்தான் நம்ம செய்யணும். அதை செய்யறது யாரும் இல்லை, அதை செய்ய தவறிட்டாங்க அப்படிங்கறதான் இப்போ சுட்டி காட்டி நம்ம சொல்றோம். அதை செய்துங்கன்னா மேலான லாபம் கிடைக்கும், அது உங்களை ஒரு இடத்துக்கு நல்லா தெளிவான ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகும், விட்டு செல்லும். அதைத்தான் நம்ம வலியுறுத்துறோம். அதை யாரும் செய்யல. தீபம் முன்னிலையில 15 நிமிஷம் சொன்னீங்களா, அது போதுங்களா? 15 நிமிஷம் போதும், இப்போதைக்கு 15 நிமிஷம் போதும். ஏன்னா அதுக்கு மேல உட்கார்ந்தோம்னா அது சிதறும், இல்ல வேற ஒரு சில பேருக்கு அப்படியே தூக்கம் வரும், கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரியா இழுக்கும், அமுக்கும், இதெல்லாம் ஆகும். அதனால ஒரு 15 மினிட்ஸ் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அந்த 15 மினிட்ஸ்ல நீங்க மனம் விட்டு நீங்க மானசீகமா மனசுகிட்ட தெய்வத்துக்கிட்ட பேசுறது மாதிரி நீங்க இந்த மாதிரி நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் உதாரணங்கள்லாம். ஐயா பெருமானே என்னுடைய சுதந்திரம் எதுவும் இல்லை, எல்லாம் நீங்க கருணையினால் கொடுக்க பெற்றது. ஐயா சொன்ன விஷயங்களை அப்படியே அதை உள்வாங்கிட்டு திருப்பி நீங்க அதுகிட்ட ஒப்படைக்கணும். அப்ப என்னுடைய தேகபோக ஜீவ சுதந்திரங்களை எல்லாம் உங்கள் திருவருள் சமூகத்துல கொடுக்குறேன். எப்படி கொடுக்கறதுன்னு கூட எனக்கு அந்த ஞானம் இல்லை, அந்த அறிவு இல்லை. நீங்க தான் என்னை ஆட்கொண்டு எனக்கு துணையா இருந்து நீங்க எல்லாத்தையும் எனக்கு சொல்லணும். அவ்விதத்துல நான் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க அவைகளை பெற்றுக்கொண்டு உமது திருவருள் துணையினால நான் இயங்கணும். உள்ளும் புறமும் நீங்களே இருந்து என்னை நடத்துங்க. எனக்கு எது துறை, எது வழி, எது முறைன்னு தெரியல, நீங்களே அறிவிக்கணும் அப்படின்னு பெருமாட்ட எவ்வளவு தெரியுமா சமாச்சாரங்கள் நிறைய நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி மனம் விட்டு நீங்க மானசீகமா ஏற்படும் போது எந்த இதுவும் வராது. அப்போ உங்களுக்கு 1/4 மணி நேரங்கிறது 1/2 மணி நேரம் ஓடிவிடும், 1/2 மணி நேரங்கிறது 3/4 மணி நேரம் ஓடும். இப்ப மணிக்கணக்கா ஒருத்தட்ட சத்து விசாரம் போது விடிய விடிய உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அதே மாதிரி அந்த விசாரத்தை ஏன் தீப முன்னிலை செய்யக்கூடாது? பெருமான் சொல்றாருல, சத்து விசாரம் செய்வதற்கு நீங்கள் தனித்தாவது அல்லது ஒருமித்தாவது அல்லது கருத்தும் ஒதுக்கமும் உத்தவனோடாவது கூடியாவது செய்ய வேண்டுங்கிறாருல. அப்ப தனித்து செய்யறதுன்னா எப்படி? தனியா உட்கார்ந்து ரூம்ல பேசிக்கிட்டு இருக்கிறத ஆண்டவர் சமூகத்தில் தீப முன்னிலையில் நீங்க பேச தொடங்குறது தான். அப்ப பேசுறதுங்கிறது வாய் விட்டு பேசினா எல்லாம் பைத்தியகாரமா. நீங்க மானசீகமா மனசுக்குள்ள உங்க உணர்வுகளை அங்க பகிர்ந்துக்கிறது. ஆண்டவர் சமூகத்துல பகிரும் போது அந்த உணர்வுகள் பரிமாற்றம் அடையும் பொழுது நிச்சயமா அது உறவாக தோன்றுது. அப்ப உங்களுக்கு பல செய்திகள் உணர்த்தப்படும். அது இதுவரைக்கும் யாரும் சொல்லாத செய்தியாக இருக்கும். மனித தரத்துல யாருகிட்டையும் போய் கேட்க வேணாம். பிறகு எல்லாமே உங்களுக்கு ஆண்டவரே குருவா இருந்து எல்லா செய்திகளுக்குமே நீங்களே ஆண்டவர்கிட்ட நேரடியா தெரிஞ்சு அப்படிப்பட்டதான் பெருமான் பெற்றாரு. அது போல எல்லாரும் பெறணும்னு விரும்பினார். அப்படி உயர்ந்த செய்தியை தான் பெருமான் நமக்கு கொடுக்கிறார். நாம் பெற்றது போல நீங்களும் பெறணும்னா ஆண்டவர்கிட்ட நேரடியா தொடர்பு கொள்ற ஒரு வழியை காட்டுறார். அதை செய்யாம மக்கள் தவறி இப்படி போய் கண்ணை மூடிக்கிட்டு யோகம் தியானம் என்று பழையபடி அதிலேயே அழுந்தி போகிறார்களேங்கிறது தான் வருத்தம். அதனால 15 நிமிஷங்கிறது நம்ம எவ்வளவுக்கு நம்ம இது பண்றோமோ அந்த அளவுக்கு நீங்க பேச தொடங்குறீங்களோ, உணர்வுகளை எப்போ பரிமாற தொடங்கிறீங்க அது 1/2 மணி நேரங்கிறது
1 மணி நேரம் கூட உட்காந்துருக்கலாம், எத்தனை மணி நேரம் கூட உட்காந்துருக்கலாம். அந்த அளவுக்கு அது இழுத்துட்டு போகும். கூடிய மட்டும் கூடிய மட்டும் அது போகும். நம்முடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு நீங்க அதோடு நீங்க தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு போகும். அப்போ வேற எந்த சிந்தனையும் இருக்கு. அமைதியா நீங்க கனவு காட்டி நீங்க பாட்டு உட்காந்துருக்கலாம். உள்ள வெளியில இருக்கிறவங்க பெரிய யோகம்னு என்னவோ பண்றாருன்னு நீங்க பாட்டு அமைதியா உட்காந்துருங்க. கனவு காத்திர வேண்டியது தீபத்தை உட்காந்துட வேண்டியது, சிந்திச்சுக்கிட்டே இருங்க. தீபத்தை பார்த்து சிந்திச்சுக்கிட்டே இருங்க. அப்ப காட்சி ரூபமாவும் கிடைக்கட்டும், உங்களுக்கு அது உணர்வு மூலமா உணர்த்தட்டும், கருத்துக்களை நீங்க அதோட பரிமாறி. அதுதான் உறவு. பெருமான் உறவு ஏற்படுத்திய சொல்றாரு. ஒரு உறவென்று அடைந்து ஆண்டவரை உறவாக்கிக் கொள்வதற்கு இதுதான வழி, அடிப்படை வழி. இங்கதானே ஆண்டவர் இருக்காருன்னு அவர் காட்டுறாரு. நமக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு காட்டுறது மாதிரி, கையை பிடிச்சி எழுத கற்றுக் கொடுக்கறது மாதிரி எளிமையா சொல்லி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் தீபம், அந்த தீபத்துலதான் இருந்து பழகணும். அப்ப கண்ணை திறந்துதான் அவர்கிட்ட உறவு கொள்ள முடியுமே. கண்ணை மூடி அங்க வெளிச்சத்துல பார்த்தோம்னா ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே இருட்டுதான். அப்படி கண்ணை மூடி மூடி உள்ளுக்குள்ள வச்சு புருவமத்தில வச்சு பாக்குறது வேறு. அப்படி போனீங்கன்னா அது யோகத்துக்கு கொண்டு போடும். அந்த மாதிரி போக கூடாது, கண்ணை திறந்தே போகணும். இப்ப யாரோ ஒரு அன்பர் என்கிட்ட வரும்போது திடீர்னு சொன்னாரு, திடீரென்று நான் இவ்வளவு பார்த்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு அவர் இன்னும் கூண்டு கூட வைக்கலீங்க, கூண்டு இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம ராமலிங்கன்னு நினைக்கிறேன். கூண்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சுடர், ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒரு ஒளியானது கம்ப்ளீட்டா அந்த இதுல இருந்து கிளம்பி அப்படியே கொஞ்சம் தூரம் மேல போயிருக்கு. இவர் மேல போகுதுப்ப நம்ம தீபத்தை தான் பார்க்கணும்னு அதை பார்த்துட்டாரு. இப்ப என்கிட்ட அதை கேட்ட உடனே தான் அது அப்படி போனுச்சுன்னா அதையே தொடர்ந்து பாரியாருல. அப்ப அது எங்கேயோ நம்மளை கொண்டு போய் காட்டுறதுக்கோ அல்லது எங்கேயோ ஏதோ ஒண்ணு நமக்கு சுட்டி காட்டுவதற்கு உணர்த்துவதற்கு தானே பெருமான் ஏற்படுத்திருக்காரு. அந்த நிகழ்வு அந்த காட்சியை சொன்னார். அத மாதிரி எவ்வளவோ அதுல இருக்கு விஷயங்கள், அது அனுபவத்துலதான் தெரியும். ஆகவே அதை தொடர்ந்து செய்யணுங்கிறது தான் நம்ம சீக்கிரமா கிடைக்கும் லாபம். இப்ப லாபம் இல்லாம ஒருத்தரும் பேசாம இருந்தது அதுவல்ல. பெருமான் சொன்ன மாதிரி நம்ம இருந்தோம்னா அதுல லாபம் கிடைக்கும். நிச்சயமா அதுல இருந்து ஒரு விளைவு ஏற்படும். அது நம்மளை இட்டு செல்லும். அப்புறம் அது நல்ல விதமா உணர்த்தும், இதுதான் பொருள், இப்படித்தான் நம்ம போகணும் என்று அது உணர்த்தும். அப்படி உணர்த்தும் போது நம்ம தொடர்ந்து இயற்கை வழிபாட்டுக்கு போகலாம். அதுதான் சன்மார்க்கத்தினுடைய மரபு முறை. அதுதான் உண்மையான சத்தியமான விளக்கமும் கூட. உண்மைங்கிறது அதுவாதான் இருக்க முடியுமே தவிர வேற எதுவும் நம்ம சொல்ற சன்மார்க்கத்துக்குரிய உண்மைங்கிறது, உண்மை வழிங்கிறது வேற எதுவும் இல்லை. யோகம், ஞானம், தவம், சரியை, கிரியை போன்ற சாதக சகாயங்கள்லாம் கிடையாது. இவைகள்லாம் வேண்டான்ட்டாரு ஐயா. ஜீவகாருண்யம்ட்டாரு. அந்த ஜீவகாருண்யங்கிறது என்னங்கிறது அது விளங்க வைக்கும். அதுக்குதான்